தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. ஒளியும் நம்பிக்கையும். சென்ற வாரத்தில் தண்ணீர் எப்படி நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது என்பதை பற்றி எவ்வளவு அழகாக இயேசு விளக்கினார். இந்த வாரம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒளி எவ்வாறு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை பற்றி நற்செய்தி வாயிலாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றார். ஒளி என்பது நம்பிக்கையின் அடையாளம். இதை நமது வாழ்விலேயே நாம் பார்க்கின்றோம். ஒளி இருக்கும் பொழுது யாரும் பயப்படுவதே இல்லை. மிகுந்த நம்பிக்கையோடு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள். அதுவே இருள் இருக்கும் பொழுது நம்பிக்கையே இல்லாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பார்கள். எந்த இடத்தில் எந்த பள்ளம் இருக்குமோ, நாம் இடறி விழுவோமோ என்று நம்பிக்கை இல்லாமல் தான் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். இந்த வாழ்க்கை குறிப்பிலிருந்தே ஒளி நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இயற்கையை பார்க்கின்றோமே, ஒளி மட்டும் இல்லை என்றால் அங்கு உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும். எல்லா கிரகங்களிலும் ஒளி இருக்கின்றது தான். ஆனால் இந்த பூமியில் மட்டுமே ஒளி இருக்கக்கூடிய இடத்தில் ஏன் உயிர்கள் வாழ்கின்றன? அந்த ஒளியை உயிர்கள் பயன்படுத்தி கொண்டன. அதனால்தான் உயிர்கள் வாழ்கின்றன. ஒளியை பயன்படுத்தித்தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்து தங்களுக்கு தேவையான உணவையும் தயாரித்துக் கொள்கின்றன, நமக்கும் உணவை தருகின்றன. ஆகவே ஒளி இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக உயிர்கள் வாழ்வதற்கான நம்பிக்கை இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதை தாண்டி நாம் பைபிளுக்குள் சென்று ஒளி எவ்வாறு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். முதலில் தொடக்க நூலுக்கு செல்வோமே. தொடக்க நூலில் முதலாவதாக படைப்பில் எவ்வாறு ஒளி நம்பிக்கையாக இருந்தது என்று பார்க்க போகின்றோம். பைபிளின் முதல் வார்த்தையே என்ன வருகின்றது? கடவுள் உலகை படைக்கும் முன் அது உருவமற்றதாய் இருந்தது, பூமியின் மேல் இருள் படர்ந்திருந்தது என்பதை பார்க்கின்றோம். இருள் படர்ந்திருந்த இடத்தில் தந்தையாகிய கடவுள் முதலாக ஒலித்த உதிர்த்த வார்த்தை என்ன? ஒளி தோன்றுக என்று சொன்னார். கடவுள் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே ஒளி என்ற ஒரு வார்த்தை தான். அப்படி என்றால் கடவுள் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கையின் அடையாளமாக உதிர்த்த வார்த்தை ஒளி என்ற வார்த்தை. நம்பிக்கையின் அடையாளமாக வைத்த அவரது படைப்பு ஒளி. ஆக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஒளியை நம்பிக்கையின் அடையாளமாக வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அப்படியே நற்செய்திக்கு செல்வோமே. நற்செய்திக்கு சென்று யோவான் நற்செய்தியில் பார்த்தால் அவரது மகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும் பொழுது யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கின்றார்? 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்கின்றார். யாரிடம் வாழ்வு? இயேசுவிடம் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மற்ற மனிதர்களுக்கு, நம்மை போன்றவர்களுக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லித்தான் யோவான் நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு ஒளியாய் இருந்தது என்று சொல்கின்றார். இயேசுவை நம்பி நடப்பவர்கள் யாரும் நிச்சயமாக இடறி வீழ்வது இல்லை என்று இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகவே நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும் பொழுது யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை ஒளி என்று குறிப்பிடுகிறார். ஒளியை நம்பி வருவோர் நம்பிக்கையிலிருந்து இடறி போக மாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக கூறுகிறார். ஆக படைப்பின் தொடக்கமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் தொடக்கமானாலும் சரி, 2 பேருமே, தந்தை மகன் 2 பேருமே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவது ஒளியைத்தான். ஒளி நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் படைப்பிலேயே புரிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலேயே புரிந்து கொள்கின்றோம். அப்படியே பாவத்தின் பொழுது என்ன நடந்தது என்பதையும் சிந்தித்து பார்ப்போமே. மீண்டும் அதே தொடக்க நூல் புத்தகத்திற்கு செல்வோம்.
3வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் முதலில் பேய் பேச ஆரம்பித்தது. 5வது வசனம் வரும் பொழுது, நீங்கள் ஏன் அந்த பழத்தை உண்ணவில்லை என்று கேட்ட பொழுது, அப்படி நாங்கள் உண்டால் சாகவே சாவோம், எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் சாகவே சாவோம் என்று அவருக்கு, அந்த பேய்க்கு ஏவாள் பதிலளிக்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது பேய் என்ன சொல்கின்றது? உங்கள் கண்கள் திறக்கப்படும். எப்பொழுது? அந்த பழத்தை உண்ணும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். நாம் கண்களை மூடி வைத்திருப்போமே, என்ன தெரிகின்றது? எதுவுமே இல்லை, எல்லாமே இருளாக இருக்கின்றது. அதுவே கண்களை விழித்து பார்ப்போமே, அனைத்தும் ஒளியாய் நமக்கு தெரிகின்றதல்லவா? அந்த ஒளியைத்தான் பேய் கூட தனது ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வதை 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கின்றோம். பேயும் கூட ஒளியை தனக்கு ஏற்ற நம்பிக்கையின் அடையாளமாக பயன்படுத்துகின்றது. அதை நம்பித்தான் ஏவாளும் ஏமாந்து போனாள் என்பதை பார்க்கின்றோம். ஆக ஒளி என்பது பேய்க்கு கூட ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. அதுவே 7வது வசனத்திற்கு நாம் போய் பார்க்கின்றோம். என்ன சொல்கின்றது? என்ன நடக்கின்றது? அவர்களும் பேயின் பேச்சை நம்பி, எங்களுக்கு கண்களுக்கு ஒளி கிடைக்கும் என்று நம்பி, பேயின் பேச்சை நம்பி பழத்தை உண்டார்கள். என்ன நடந்தது? 7வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்கள் திறந்தன. திறந்த உடனேயே அவர்கள் ஒளியை கண்டார்களா என்று கேட்டால், அவர்கள் ஒளியை காணவில்லை. உண்மையாம் ஒளியை காணவில்லை, பொய்யான ஒளியை கண்டார்கள். அதுதான் சாத்தான் கொடுத்த ஒளி. அந்த ஒளியில் அவர்கள் கண்கள் திறந்த உடனேயே அவர்கள் கண்டது, நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோமே என்ற ஒரு ஒளியை தான் கண்டார்கள். அது ஒரு மாய ஒளி. நம்பிக்கையின்மை என்பது ஒரு மாய ஒளி. அந்த நம்பிக்கையின்மையை ஒளியாக காட்டியது யார்? பேய். அன்று முதல் இன்று வரை மனிதர்களாகிய நாம் இந்த நம்பிக்கையின்மை என்னும் ஒளியைத்தான் பேயிடமிருந்து ஏற்றுக்கொண்டு, அதை ஒளி என்று ஏற்றுக்கொண்டு, மாய ஒளியை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நடக்கும் பொழுது பாவத்தின் பிடியில் நாம் போய் சேர்கின்றோம் என்று இந்த வசனமானது நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் கண்கள் திறந்தன. ஆதி பெற்றோரின் கண்கள் திறந்தன. திறந்த பொழுது அவர்களுக்கு ஒளி கிடைத்தது. அது மாய ஒளி என்று நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் உண்மையான ஒளி அவர்கள் கண்களுக்கு தெரிந்தாரா என்றால் இல்லை. அதே சமயத்தில் கடவுள் நம்மீது வைத்த நம்பிக்கையை நாமே இழந்து விட்டோம் என்ற ஒரு உண்மையை ஆதி பெற்றோர் புரிந்து கொண்டார்கள். கடவுள் எவ்வளவு நம்பிக்கை வைத்து நீங்கள் அந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று சொன்னார், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று கூட சொன்னார். ஆனால் அந்த திறக்கப்படும் பொழுது நிச்சயமாக உண்மை ஒளியை காண மாட்டீர்கள், அதாவது நம்பிக்கையை காண மாட்டீர்கள். நம்பிக்கையை இன்மையைத்தான் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று சொன்னதை அந்த நேரத்தில் ஆதி பெற்றோர்கள் நிரூபித்தார்கள். பாவம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவன் ஒளியை காண்பதில்லை, இருளை காண்கின்றான். நம்பிக்கையை காண்பதில்லை, நம்பிக்கை இன்மையை காண்கின்றான் என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்துகின்றது. அப்படியே பாவத்திற்கு பிற்பாடு போய் பார்ப்போமே. பாவத்திற்கு பிற்பாடு என்ன நடந்தது? 3வது அதிகாரம் கடைசி வசனங்களுக்கு நாம் போகின்றோம். 24வது வசனத்திற்கு போகின்றோம். இப்படி எல்லாவற்றையும் பாவமெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு கடவுள் என்ன செய்கின்றார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து பெற்றோர்களை துரத்தி விட்டு அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மனிதன் நம்மை போல நமக்குள் ஒருவனாகி விட்டான். ஆகவே இவனை துரத்தி விடுவோம் என்று சொல்லிவிட்டு ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்கின்றார்? ஏதேன் தோட்ட வாயிலில் சுற்றி சுழலும் சுடர் ஒளி ஒன்றை வைத்தார். சுடர் ஒளி வாளை வைத்தார் என்று சொல்கின்றது. ஏதேன் தோட்டம் என்பது மோட்சம். அந்த மோட்சத்தின் வாயிலில் கூட கடவுள் எதைத்தான் வைத்திருக்கின்றார்? சுற்றி சுடரும் சுடர் ஒளி வாளை வைத்தார் என்று சொல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏதேன் தோட்டம் நம்பிக்கையின் அடையாளம். அந்த நம்பிக்கையின் அடையாளத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது நம்பிக்கையோடு சென்றால்
நிச்சயமாக அந்த சுடர் ஒளியை நாம் காண்போம். வாள் விலகி நமக்கு மோட்சத்திற்குள் செல்வதற்கு வழிகாட்டும். அதுவே நம்பிக்கை இன்மையோடு வாழ்ந்தால் அந்த வாயிற்படியிலேயே சுடர் ஒளி வாள் என்ன செய்யும்? நமது ஆன்மாவை சின்னாபின்னப்படுத்தி துண்டாக்கி நரக குழியில் தள்ளும் என்பதைத்தான் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இறுதி காலத்தை பற்றிய அறிவுரையிலும் கூட நமக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பேன், வெள்ளாடுகளை நீங்கள் இடைவிடா நரகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கின்றார், இவர்களை மோட்சத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கின்றார். ஏன் அப்படி செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது, இந்த செம்மறியாட்டு மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி அவர் சொன்ன செயல்களை செய்தார்கள். ஆகவே நீங்கள் ஏதேன் தோட்டத்திற்குள் போங்கள், மோட்சத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார். அதுவே வெள்ளாட்டை போன்ற மனிதர்கள் எல்லாம் முடிவில்லா நரகத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார். அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். காரணம் என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னும் ஒளியை நாம் கொண்டிருந்தால் மோட்ச பாக்கியத்திற்குள் செல்ல முடியும் என்பதை தொடக்க நூல் புத்தகமே 3வது அதிகாரமே 1 to 3 வரை இருக்கக்கூடிய அதிகாரங்களே எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டது. இவ்வளவு நேரம் தொடக்க நூல் புத்தகத்தை பற்றித்தான் தியானித்திருக்கின்றோம். இதை அடிப்படையாக வைத்து நற்செய்திக்குள் செல்வோமே. செல்லும் பொழுது நமக்கு நற்செய்தி தெளிவாக விளங்கிவிடும். அங்கு யாரை காண்கின்றோம்? 2 வகையான மனிதர்களை நாம் காண்கின்றோம். அவர்கள் யார்? ஒன்று, இருளிலிருந்து ஒளிக்கு வந்தோர். 2வது வகை மனிதர்கள் ஒளியிலிருந்து இருள் நோக்கி சென்றோர். அப்படி என்றால் என்ன பொருள்? முதல் வகை நம்பிக்கை இன்மையிலிருந்து நம்பிக்கையை நோக்கி சென்றோர். 2வது வகை மனிதர்கள் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை இன்மையை நோக்கி சென்றோர். யார் இவர்கள்? முதலாவது, இருளிலிருந்து ஒளிக்கு வந்தோர் யார்? முதல் உதாரணம் இன்று நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற பார்வையற்ற அந்த மனிதன், அவரோடு சேர்ந்த அவரது பெற்றோர்கள். இந்த 2 பேரும் உடல் அளவில் அந்த மனிதன் பார்வை இல்லாமல் இருந்தான், அதாவது ஒளியே இல்லாமல் இருந்தான். இறுதியில் அவனுக்கு படிப்படியாக ஒளி கிடைத்தது. அப்படி கிடைக்கும் பொழுது அவனது வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தான். யார் மீது? இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்தான். ஆனால் ஒளி கிடைக்க 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 இயேசுவிடம் பேச 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 நம்பிக்கை இன்மையிலிருந்து நம்பிக்கையை நோக்கி சென்றான். இயேசு கிறிஸ்து அவனை பின்பகுதியில் பார்த்துவிட்டு, மெசியாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்றெல்லாம் பேசும் பொழுது, அவர் யார் என்று சொல்லுங்கள், நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்கின்றான். உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் நானே அவர் என்று சொன்ன உடனேயே அவரது காலில் விழுந்து இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு கடவுளாக ஏற்றுக்கொண்டான், மெசியாவாக ஏற்றுக்கொண்டான். அப்படி என்றால் என்ன பொருள்? அவன் கண்கள் மட்டும் ஒளி பெறவில்லை, அவன் உள்ளமும் நம்பிக்கையால் ஒளி பெற்றது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதுவே பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்களை எல்லாம் பாருங்கள். அவர்கள் நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாங்கள் ஒளியில் வாழ்கிறோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையில் படிப்படியாக 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 கீழே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை கூட, அந்த பார்வையற்ற மனிதன் கூட, ஒருவர் பாவியாக இருந்தால் இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமா, நீங்களே யோசித்து பாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்ன பொழுதும் கூட இந்த பரிசேயர், சதுசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் இயேசு கிறிஸ்துவை, அதாவது கடவுளை பார்த்து கூட என்ன சொல்லிவிட்டார்கள்? அவன் பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடவுளை பார்த்து பாவி என்று சொல்வார்களா? அவர்கள் சொல்லிவிட்டார்களே. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், யார் ஒளியை ஏற்றுக்கொண்டு ஏதேன் தோற்றத்திற்குள் நுழைந்தார்கள்? இந்த பார்வையற்ற மனிதன் தன் உடலில் மட்டும் ஒளியை வாங்கிக் கொள்ளவில்லை, உள்ளத்திலும் ஒளியை வாங்கிக் கொண்டு, நான் இயேசு கிறிஸ்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்தேன் என்று ஏதேன் தோட்டத்தின் வாசற்படியில் நின்றான். அங்கு இருந்த சுற்றி சுடர்ந்து கொண்டிருந்த ஒளி வாள் விலகி அவனுக்கு வழிவிட்டது. அவன் கடவுளிடம் சென்றான். அதுவே பரிசேயரும் சதுசேயரும் தங்கள் நம்பிக்கை இன்மையால் ஏதேன் தோட்டத்து வாயிற்படியில் நின்றார்கள். அவர்களது ஆன்மா துண்டு துண்டாக்கப்பட்டு நரகத்திற்குள் போனார்கள்.
இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கடவுள் மீது முழு நம்பிக்கையை வைப்போர் என்றுமே மோட்ச பாக்கியத்திற்குள் நுழைவார்கள். இந்த பார்வையற்றவனைப் போல நம்பிக்கையின்மை நரகத்திற்குள் தள்ளும் என்பது உண்மை. கடவுள் மீது இந்த வாரம் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டிய வாரம். அப்படி நம்பிக்கை அதிகமாகும் பொழுது மகிழ்ச்சி நமக்குள் உண்டாகும் என்று கடவுள் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு, இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியின் வாரம். நம்பிக்கை கொள்வோம், மகிழ்ச்சியோடு இருப்போம்.